அவனோடு இணைந்து நில்லுங்கள். அவன் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பாதையில் செல்லுங்கள். உங்களை படைத்தவன் அவன்தான். உங்களை கர்ப்ப கோளரிகளிலிருந்து வெளிக்கொண்டு வந்தவன் அவன்தான். உங்களுக்கு பாலூட்டியவனும் அவன்தான். உங்களை 6 அடி உயரமாக வளர்த்தவனும் அவன்தான். அதற்கு பிறகு மனதை இன்னும் உயர்வாக என்றென்றும் முடிவராத உயர்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பவனும் அவன்தான். ஒவ்வொரு சுன்பமான சூழ்நிலையிலிருந்தும் உங்களுக்கு விடிவை கொடுத்து, அதற்கு முன்பாக மனதிற்கு அமைதியை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, அதிலிருந்து விடிவையும் கொடுத்து, இனியும் நீங்கள் நம்புங்கள், இன்னும் உங்களுடைய நிலைமை உயர வேண்டும் என்று அறிவிப்பவனும் அவன்தான். உங்களுக்கு முதல் முறையாக உயிரூட்டியவனும் அவன்தான். இதனை நீங்கள் நம்புபவர்களா நம்பாதவர்களா என்று உங்களை கேளுங்கள். நம்பிக்கை கொள்ள முடியாது என்றால் நாம் தெளிவான ஒரு அடிப்படை உண்மையை கூட மறந்துவிட்டோம். இறைவன் படைப்பவன் என்ற அந்த அடிப்படை. அவனை தவிர படைப்பவன் இல்லை. நான் என்னை படைத்துக் கொள்ளவும் இல்லை. என்னை படைத்தவன் இறைவன்தான். இந்த சத்தியத்தை விளங்கிய பின்னரும் எனக்கு உயிரோட்டியவன் அவன்தான், இனியும் எனக்கு உயிரோட்டுபவன் அவன்தான். அந்த உயிரோட்டமானது உங்களுடைய மனதில் இருக்கின்றது. எப்போது மனம் நம்பிக்கையை இழந்துவிட்டதோ எனக்கு அப்பொழுதே பாதி உயிர் போய்விட்டது. எப்பொழுது மனம் விரக்தி அடைந்து விட்டதோ நான் இறந்து போனவன். பின்னர் மீண்டும் உயிர்ப்பிப்பவன் தான். அத்தியாயம் 2:28. வானங்களையும் பூமியையும் அவன் உங்களுக்கு அடிப்பணியை செய்தான். அவனே உங்களை முதல் முறையாக படைத்தான், உயிரோட்டினான். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருப்பதற்கு என்ன இருக்கின்றது? நீங்கள் படைக்கவில்லை இந்த இரண்டையும். அவன் உங்களுக்காக படைத்தான். அதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான ஆதாரம் முடியும் வரையில் இருக்கின்றது. எதிர்பார்ப்பது வானத்திலும், விளைவது பூமியிலும். எதிர்பாருங்கள் மனதில். உங்களுடைய விளைச்சல்கள், உங்களுடைய உடல் அழகான அமைப்பாக, அதில் எந்த விதமான குறையும் இல்லாததாக, இந்த அகிலங்களில் உங்களுக்கு நிகரான ஒரு படைப்பு இல்லை என்பதை அந்த உள்ளம் உங்களுக்கு உணர்த்தும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை என்பதை இன்று முதலாக மேற்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனுடைய விருப்பம். அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒப்பந்தம் உறுதியானது. இவற்றில் எந்த ஒன்றையும் வணங்காதீர்கள். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் எந்த ஒன்றையும் வணங்காதீர்கள். நம்பிக்கை போய்விடும். உள்ளத்தை மட்டும் வணங்கி பழகுங்கள். அந்த உள்ளத்தில் இறைவன், என்னோடு நீங்கள் இணைந்திருங்கள், என்னோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், நான் உங்களோடு இருக்க விரும்புகின்றேன், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பயபக்தியாளர்களாக இருங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். அப்படியானால் நிச்சயமாக நீங்கள் என்னோடு இணைந்திருக்கின்றீர்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு பணிந்து எனக்கு கீழாக இருங்கள். வானங்களும் பூமிக்கும் நீங்கள் அதிபதியாக இருப்பீர்கள். இப்பொழுது கூறுங்கள், அகிலங்களை படைத்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று. வானங்களையும் பூமியையும் இந்த அகிலங்களையே உங்களுக்கு அடிப்படை செய்து அந்த உள்ளத்தின் இறைவன் இது மிகைக்கும் ஒவ்வொன்றையும் அந்த உள்ளத்திற்கு நீங்கள் பணிந்து வாடுங்கள். அந்த உள்ளத்தை நீங்கள் புறக்கணித்தவர்களாகவோ அலட்சியப்படுத்தியவர்களாக வாட வேண்டாம். இதுவரையில் நமக்கு கற்பிக்கப்பட்ட அந்த இறைவன் தேவன் அல்லாஹ் வேறு. இன்று நாம் அறியக்கூடிய அல்லாஹ் ஒரே இறைவன் வேறு. உள்ளத்தின் இறைவன் மாபெரும் சக்தி அங்கு உங்களுக்கு தன்னுடைய பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் 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 என்று விரும்பக்கூடிய அவ்வளவு அழகான செய்திகளும் ஒவ்வொரு மூச்சிலும் உணர்வாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான். நிச்சயமாக சமீபமாக உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான். 84:15. உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவனோடு நீங்கள் ஒன்றிணைந்திருங்கள். உங்கள் செயல்பாடுகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். பெருமை கொண்டவர்களாக எனக்கு எல்லாம் தெரியும், இறைவன் தேவையில்லை என்று உங்களுடைய காரியங்களில் 4 கால் பாய்ச்சல்களாக நீங்கள் நிற்க வேண்டாம். உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய இறைவன் விதைத்திருப்பது நீங்கள் அறியாத ஒன்று, பார்க்கக்கூடிய பொருளாக இல்லை. அது நீங்கள் பொருளாக நீங்கள் மாற்றிக்கொண்டு பாய்கின்றீர்கள். மனிதர்களினுடைய உடைமைகளை நோக்கி நீங்கள் பாய்கின்றீர்கள். மிக கெட்ட வாழ்க்கை அது. இறைவன் படைத்த ஒவ்வொன்றையுமே அறிந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் படைத்த பொருட்களை ஒருவர் நாடிக்கொண்டிருக்கின்றீர்கள், அபகரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது என்றைக்கும் நினைத்திருக்கக்கூடியதா? இல்லை. உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உணவை அமைத்திருக்கின்றான், தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கின்றான், காற்றை நிரப்பமாக ஆக்கியிருக்கின்றான். உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் வானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றன. பூமி உங்களுக்கு கால்களுக்கிடையில் உங்களுக்காக விடைந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துகிறானால் நிச்சயமாக இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். மனம் என்ற உலகத்திற்கு. இப்பொழுது உடல் என்ற பூமியின் அடிப்படையை கொண்டு உடல் சுகத்தை மட்டுமே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை விட்டும் நீங்கள் உயர்ந்து வாருங்கள். உங்களுக்காக இன்னொரு உலகம் இருக்கின்றது. ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். வானத்தை பார்க்கிறீர்கள், வறண்டு விட்டது. அதற்கு மேலாக என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். இவ்வளவுதான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இன்னும் மேலானது இருக்கின்றது. உங்களுக்கு மேலாக 7 வானங்களையும் அமைத்தான். அடுக்கடுக்காக அமைத்தான். 7 என்பது 7 நம்பர் அல்ல.
எண்ணிக்கையில் அடங்காத ஒன்றுக்கு மேல் ஒன்று உங்களுடைய தகுதிகளை உயர்த்தக்கூடிய எந்த அளவுக்கு நீங்கள் மனதில் உயர்ந்து வருகின்றீர்களோ அந்த அளவுக்கு அவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். இறைவனை பற்றி நீங்கள் எண்ணும் பொழுது அவன் படைப்பாளன் என்று நீங்கள் அறிகின்றீர்கள். அந்த படைப்பாளன் தன்னுடைய படைப்பை நிறுத்திவிடுவானா? அப்படி நிறுத்திவிட்டால் அவன் செத்து விட்டான் என்பது பொருள். அப்படியானால் ஒரு வானம் தானா, 2, 3, 7 இன்னும் பல இருக்கின்றன. ஒன்றுக்கு மேல் ஒன்று உயர்வாக நீங்கள் உயர்ந்து வாருங்கள். எண்ணிலடங்காத அந்த உயர்வில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டி அவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விட வேண்டாம். முடியாது என்று நீங்கள் கூறாதீர்கள். யாருக்கு முடியாது என்று கூறுகின்றீர்கள்? இறைவனுக்கு முடியாது என்று. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் நிகழ வேண்டாம். பெருமை கொண்டுவிட வேண்டாம். இறைவனை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல அடுக்குகளாக நீங்கள் வானத்தின் மீது முற்படும் பொழுது பூமியை விட்டு விலகி உயர்ந்த ஒரு அந்தஸ்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பூமி வானத்தை நோக்கி இருக்கின்றது. அந்த பூமி வானத்திற்கு கீழாக இருக்கின்றது. வானம் உங்களுக்கு கீழாக, நீங்கள் வானத்திற்கு மேலாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அங்கிருந்து உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. பெரும் பாக்கியங்களாக, சக்தி திரட்சிகளாக உங்களுடைய உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. வானங்கள் உங்களுக்கு அடிபணிய வேண்டும். அவன் ஒழுங்குபடுத்தினான் ஒவ்வொரு வானத்தையும் உங்களுக்காக வேண்டி எந்த அப்படுக்கும் இல்லாமல். அத்தியாயம் 2:29. நீங்கள் உங்களுடைய வானங்களின் பக்கம் திரும்புங்கள், அவை உங்களுக்கு அடிமை என்பதை பாருங்கள். எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்கி விடாதீர்கள். வானங்கள் முதலாக பூமி வரையில் எந்த படைப்பையும் சரி வணங்கக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் வணங்குங்கள். அங்கு இருக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றலை நீங்கள் வணங்குங்கள். உங்களுடைய விருப்பமாக அமைந்துவிட்ட அந்த ஒரு உடன்படிக்கையை போற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நன்றி உணர்வோடு யார் இருக்கின்றீர்களோ அவர்களை இறைவன் கைவிடுவனாக இல்லை. உங்களுக்காக விதிக்கப்பட்டது தான். அது நிகழ்ந்தே தீரும். ஒரு காலத்தோணியின் மீது நிச்சயமாக அது நிகழும். ஒவ்வொரு பொருளையும் இறைவன் நன்கறிந்திருக்கின்றான். ஏன் நீங்கள் நம்பிக்கை கொள்வதில்லை இதன் மீது? காலத்தின் மீது சத்தியமாக நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தோணை இருக்கின்றது. உங்களுக்காக படைக்கப்படக்கூடிய அந்த காலத்தோணை. இதற்கிடையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லது நிராகரிப்பவர்களாக மாறிவிடுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்வதை தடை செய்வது எல்லாம் உங்களுடைய பொருள் அடிப்படையில் நீங்கள் இறைவனுடைய அருபமான மகாசக்தியை பொருளாக மாற்றுவதுதான். பார்க்கக்கூடிய அற்ப பொருளாக மாற்றுவதுதான். அவன் படைப்பவன், இனிதான் படைக்க இருக்கின்றான். படைப்பவனுடைய அந்த பாக்கியம் என்னவென்றால் அந்த படைப்பை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தவிர அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அறிய மாட்டீர்கள். வெறும் மூக்கு முடியுமா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதனுடைய குணம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சந்ததியை, வம்சங்களை நீங்கள் விரும்புகின்றீர்கள்? ஞானமிக்க ஒரு சந்ததி வேண்டுமா, அல்லது மூக்கு முடியுமாக மற்றொரு மாதிரி நல்லா இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நானும் சாப்பிட்டேன், நானும் வளர்ந்தேன், நானும் பெற்று போட்டேன், சத்து போனேன், இந்த மாதிரியான வாழ்க்கை வேணுமா? அல்லது காலமெல்லாம் வாடும் காலமெல்லாம் மனதின் சுகத்தோடு இணைந்து நீங்கள் வாழ வேண்டும், இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும். மனதோடு இணைந்து வாடுங்கள். நீங்கள் மனதை விட்டு துண்டித்துக் கொண்டு உங்களுடைய உடல் அடிப்படையில் வாழ வேண்டாம். உங்களை முழுமையாக இறைவனோடு சேர்த்து பழகுங்கள். இறை உணர்வோடு சேர்த்து பழகுங்கள். அந்த உணர்வுடன் சேர்ந்து வாடுங்கள். இதனை இறைவன் உங்கள் கட்டளையிடுகின்றான், நான் சேர்ந்து வாடுங்கள் என்று. அவன் உங்களோடு வாழ விரும்புகின்றான். உங்களுடைய மனதை அவனுடைய விருப்பத்தோடு சேர்த்து வையுங்கள். அதை துண்டிக்க வேண்டாம். உங்களுடைய கற்பனை அறிவை கொண்டு பொருளாக மாற்றிக்கொண்டு நீங்கள் படைக்காதீர்கள். நீங்கள் படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டது. நெருப்புக்கு இரையாக்கிவிடும் உங்களை. உங்களுடைய பொருள் அடிப்படையில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாம். பெருமை என்பது நெருப்பு. நீ நெருப்போடு விளையாடுகின்றாய் என்று கூறுவார்கள். யார் பெருமையின் அடிப்படையில் வாழ்கின்றார்களோ அவர்கள். உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு படைப்பும் நீரிலிருந்து, குளிர்ச்சியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நீரிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றேன். நீர் போய்விட்டால் நான் வறண்டு போய்விடுவேன், காய்ந்த சருகளாக ஆகிவிடுவேன். ஒவ்வொரு உயிரினமும் நீரிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றது. நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் படைத்த படைப்பு ஒவ்வொன்றும் செத்தது, அதற்கு உயிர் கிடையாது. நீங்களோ உயிரோட்டத்துடன் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த உயிருக்கு ஒரு வடிவம் கொடுக்க முடியுமா என்று கேட்டால், உயிர் இருக்கின்றது, தெரியாது எங்கே இருக்கிறது என்று அதனை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படியானால் உங்களுடைய உயிர்தான் உங்களுக்கு ஒரு அடிப்படை, ஆரம்ப அடிப்படை மறைவான விஷயம். உடல் இல்லை. உடலை வாழ வைத்துக் கொண்டிருப்பது ஒரு இம்மீடியட்டாக உங்களுக்கு மறைவான ஒரு சத்தியம் வெளியாக வேண்டும் என்றால் உங்களுடைய உயிர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர உங்களுடைய உடல் உங்களை உயிரை வாழ வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அந்த உயிரானதுதான் இவ்வளவு பெரிய உருவத்தோடு உங்களை அமைத்திருக்கிறது என்று இன்னமும் அந்த உயிர் தான் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது. உயிர் இல்லை என்றால் சத்தியப்பிணமாக ஆகிவிடுவோம். உங்களுடைய உயிரோட்டம் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடல் அணுக்கள், உறுப்புகள் எது இயங்குகின்றது, எது இயங்கவில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுடைய அழகான ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அந்த உயிரோட்டம் பாதிக்கப்படக்கூடாது.
எப்பொழுது உயிரோட்டம் பாதிக்கப்படும் என்றால் அந்த பாதிப்பின் காரணமாக உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். உயிர் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையானால் அந்த உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் என் உடல் உறுப்புகளில் பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன தவிர உயிரோட்டத்தில் பாதிப்பு இல்லாமல் உடல் உறுப்புகளில் எந்த பாதிப்பும் இருக்குமானால் அது தவறான ஒரு தெளிவு, தவறான ஒரு பாதை, தவறான ஒரு அறிவு, தெளிவற்ற ஒரு அறிவு. நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த உயிர் பார்க்க முடியாத ஒன்று, அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் உணர முடியும். அந்த உணர்வு என்ன? என் மனதில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியின் உயிரை பறிக்குமா பறிக்காதா? அந்த அதிர்ச்சியில் என் மூளை ஸ்தம்பித்து விடுமா ஸ்தம்பித்து விடாதா? ஒரு நொடிப்பொழுதில் நான் பைத்தியமாக ஆகிவிடுவேன். ஒரு நொடிப்பொழுதில் நான் மேசிவ் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்தும் போவேன். அப்படியானால் உயிரோட்டத்தை பாதிக்கக்கூடியது அந்த உயிர், உடலை பாதிக்கக்கூடியது அந்த உயிராக இருக்கின்றது. உயிரோட்டத்தை பாதிக்கக்கூடியது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு அழகான உணர்வு அல்லது ஒரு தீமையான உணர்ச்சி. இந்த அழகான உணர்வை கொண்டிருக்கும் வரையில் உடல் பாதிப்பு இல்லை, உயிரோட்டம் பாதிக்கப்படாது. அந்த உயிர் அழகான முறையில் இயங்கும். உங்களுடைய உடல் நோய்கள் கிடையாது. அந்த உயிரோட்டம் பாதிக்கப்பட்டுவிட்டால், மனதில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் உயிரோட்டம் நிச்சயமாக பாதிக்கப்படும். அதன் காரணமாக உடல் உறுப்புகளில் நோய்கள் உருவாகி இருக்கின்றன. அது இன்னும் மோசமாகும். இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்கள் உடன்படிக்கை செய்கின்றான், சுகமாகுங்கள் என்று. நீங்களும் விரும்பினீர்கள். சுகம் என்பது பார்க்க முடியாத அருபமான ஒரு மாபெரும் சக்தி, மிக பெரும் பாக்கியம். இறைவனிடமிருந்துள்ள பேரருட்களை சுகமாகுங்கள் என்ற அந்த வாக்கு நீங்களும் விரும்பிவிட்டீர்கள். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. இனி நீங்கள் உங்களுடைய இறைவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். வேறு யாரோடும் உங்களை இணைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு டாக்டரோட, ஒரு மருந்துகளோடோ அவர்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். நம்பிக்கை இறைவனோடு இணைத்து வையுங்கள். எதனை இணைத்து வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதனை நீங்கள் துண்டித்துவிடுகின்றீர்கள், முடித்துவிடுகின்றீர்கள். நீங்கள் குழப்பவாதிகள். அத்தியாயம் 2:27. குழப்பவாதிகளாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கையை இறைவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பத்தை இறைவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஒருவன் தான் உங்களுக்காக படைப்பவன். உங்களை ரிப்பேர் பண்ணுறவன் இல்லை. எங்கே உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அது ரிப்பேர் பண்ணுறவன் இல்லை. இறைவனுக்கு நாம் பெயர்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். படைப்பாளன் என்ற பெயர் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ரிப்பேர் செய்பவன் என்ற பெயர் கேள்விப்பட்டதில்லை. எனவே அவன் உங்களுக்காக உறுப்புகளை புதிதாக படைத்துக் கொண்டிருப்பவன். அந்த படைப்பாளன் இணைந்துவிடுங்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனை படைப்பாளன் என்று முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள். உயிரளிப்பவன், உயிரூட்டுபவன் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். என் மனம் விரக்தி அடையும் பொழுது நான் செத்துவிட்டவன், மீண்டும் எனக்கு அழகான உணர்வை கொடுத்து உயிர்ப்பிப்பவன். வாழ்க்கை முழுமையில் நாம் சாவதும், விரக்தி அடைவதும், திரும்பவும் படைக்கப்படுவதும், ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுதும் அவனிடமே மீள்வதும் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. அத்தியாயம் 2:28. அவனே உயிர் கொடுக்கின்றான், அவனே மன்னிக்க செய்கின்றான், மீண்டும் அவன் உயிர்ப்பிக்கின்றான். அவனிடமே உங்களுடைய மீட்சி இருக்கின்றது. இறைவன் மீண்டும் 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 அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நான் செத்துவிட்டால் தான் என்பதல்ல, மனம் பாதிக்கப்படுவதெல்லாம் இறந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதிலிருந்து மீண்டும் உங்களை எழுப்புவன் இறைவன் தான். இந்த இறை உணர்வோடு நீங்கள் வாடுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் இறைவனை தவிர்த்து வேறு எந்த கட்டிடங்களுக்கும், கோயில்களுக்கும், மசூதிகளுக்கும், சர்ச்சுகளுக்கும் சென்று விடாதீர்கள். இறைவனை விட்டு விலகிவிடுவீர்கள். என்னோடு இணைந்திருங்கள். உங்களுடைய இறைவன், அவனோடு நீங்கள் இணைந்திருங்கள். உங்களை துண்டித்துக் கொள்ளாதீர்கள். துண்டிக்க முனையக்கூடிய பூசாரிகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் அங்கு இல்லை, இங்கே இருக்கின்றான் என்று கட்டிடங்களுக்கு கூப்பிடுகின்றார்களே, அவர்களை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் பேசப்படுகின்றன தவிர, உங்களுடைய மனதுக்கு எது சுகமானதோ அதுதான் பேசப்படுகின்றதை தவிர அதற்கு அப்பால் ஒரு விஷயம் இங்கே பேசப்படவில்லை. தெளிவுக்காக வேண்டிய சில உதாரணங்களை கூறும் பொழுது அந்த மனம் மீண்டும் தூய்மை அடைகின்றது. அந்த சத்தியத்தை ஏற்பதற்கு மனம் தெளிவடைகின்றது. எனவே நான் அதன் பக்கம் திரும்புகின்றேன். உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் நம்பிக்கை ஏற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லது நம்பிக்கை கொள்ளாதிருங்கள். இறைவனுக்கு இதில் எந்த விதமான நஷ்டமோ லாபமோ கிடையாது. உங்களுக்கே நன்மையானது. யார் தங்களுடைய நன்மையை விரும்பி தங்களை இறைவனோடு நினைக்கின்றார்களோ, முறித்துக் கொள்ள மாட்டார்களோ, தங்களுடைய நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கின்றார்கள். தங்களுடைய நன்றியுணர்வையும் இறைவனுக்கு காட்டுகின்றார்கள். தங்களுடைய கற்பனையையும் நீக்கிவிட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தாங்கள் படைப்பவர்கள் என்று ஆகாமல் இறைவன்தான் படைப்பவன் என்று அவனுக்கு அடிமையாக இருப்பதையும் அவன் காலடியில் சமர்ப்பிக்கின்றார்களோ, இவர்கள் அனைவருமே இறைவனுக்கு உகந்தவர்கள், இறைவனுடைய நாட்டத்திற்குரியவர்கள். மனிதர்களை பின்பற்றினால் நீங்கள் இறைவனை விட்டும் உங்களை துண்டித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் அவ்வளவு இறை பாக்கியங்களையும் நீங்கள் துண்டித்துடுவீர்கள். பாக்கியங்களை சேமித்து வையுங்கள். இறைவனோடு சேமித்து வையுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய பாக்கியங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் எண்ணினால் அவை எண்ணி மாறாது.
நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறனால் உள்ளத்தை நம்புங்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த படைப்பாளனை நம்புங்கள். படைப்பாளனுடைய சக்தி அங்கு வேலை செய்து நம்புங்கள். அகிலங்களை உங்களுக்கு காலில் கொண்டு வந்தானே, வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக, அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த ஒன்றையும் நீங்கள் உங்களுடைய வணக்கத்திற்குரியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இறைவனுடைய நன்மதிப்பை நாம் தவறவிட்டவர்களாக ஆகிவிடுவோம். உங்களுடைய சுகம் என்பது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. மருந்து, மாத்திரை, ஊசி, டாக்டர்கள், ஸ்டெத்தோஸ்கோப், எம்ஆர்ஐ ஸ்கேன் அல்ல. உங்களுடைய கால்கள், உங்களுடைய கைகள், வேதனைகள் அவ்வளவுமே உயிரோட்டத்தின் பாதிப்பின் காரணமாக. அந்த உயிர் பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. உயிரை காப்பது இறைவன், படைப்பவன் அவன், மனிதர்கள் அல்ல. டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்களே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் செல்கின்றீர்களே, ஏதாவது ஒரு சிறு ஆதாரம் இருக்கின்றதா அவர்களிடம் உயிர் இருக்கிறது என்பதற்கு? அவர்களுக்கு உயிரை பற்றி தெரியும் என்பதற்கும், அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்கும், அவர்களிடம்தான் நீங்கள் சென்று உங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஊர் மக்கள் உங்களை இறைவனை விட்டு துண்டித்து விடுகின்றார்களே, அந்த பகுதியின் பக்கம் இனியும் நீங்கள் செல்ல வேண்டாம். உயிரை பற்றி தெரிந்தவன், உயிரை படைப்பவன் தான் அந்த படைப்பாளன் இறைவன். உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்பாத வரை இந்த சத்தியங்கள் விளங்காது. கோயில்களின் பக்கமும், மசூதியின் பக்கமும், சர்ச்சின் பக்கம் போகும் வரையில் நீங்கள் பூசாரிகளை வணங்குகின்றீர்கள், இறைவனை வணங்கவில்லை. உள்ளத்தின் இறைவன் மாபெரும் ஆற்றல் மிக்கவன். இவற்றை அனைத்தையும் உங்களுக்கு மீண்டும் புதுப்பித்து உங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வகையில் அவன் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான் சத்தியத்தை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், அவனோடு நீங்கள் இணைந்து விடுங்கள், அவனை விட்டு விலக வேண்டாம். முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் அல்ல, சத்தியத்தை கொண்டு இறைவன் அறிவிக்கின்றான். உள்ளத்தின் இறைவன் அவன் மட்டுமே தான் எனக்கு. நான் என்னுடைய உள்ளத்தின் மீது நான் என்று நான் இணைகின்றேன். என் உள்ளத்தின் பக்கம் நான் என்று திரும்புகின்றேன். நான் இரவின் பகுதிக்குள் வந்துவிட்டேன். இரவின் பகுதிக்குள் வந்துவிட்டேன். அதாவது நான் சோர்ந்து விட்டேன், களைப்படைந்து விட்டேன். இரவின் ஒரு பகுதி. எனக்கு என்னை மறந்துவிட்டேன். நான் என்னை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு தூங்குகின்றேன். என்னுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய மனைவி மக்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பகல் முழுவதும் என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் என்று கொஞ்சிக் கொண்டிருந்தேன். தூக்கம் வந்துவிட்டது. இனி தூங்கியாக வேண்டும். இந்த நிலையில் நான் என்னையும் மறந்து, என் தொழில்களையும் மறந்து, என் குடும்பத்தினரையும் மறந்து, அவ்வளவையும் நான் மறந்துவிட்டேன். தூங்க வேண்டும், அது முக்கியம். உங்களுக்கு மனம் அமைதி வேண்டும், அது முக்கியம். உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு தொடங்க வேண்டும் என்றால் தனித்து விடுங்கள். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்திருக்காதீர்கள், இறைவனோடு சேர்ந்திருங்கள். உங்கள் குடும்பத்தினரையும் இறைவன் பக்கம் திருப்புங்கள், அவர்களோடு சேர்த்து வையுங்கள். எதனை சேர்த்து வைக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினானோ அதனை துண்டித்து முயல்கின்றீர்கள் பகல் வேலைகளில். 2:27 எதனை சேர்த்து வைக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றானோ, என்னோடு உங்களுடைய குடும்பத்தை சேர்த்து வைங்கள் என்று கூறினால், பகல் வேலைகளில் நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உன்னை பாதுகாப்போன், நான் தான் உனக்கு படியளிப்போன், நான் தான் உனக்கு உணவளிப்போன் என்று அவர்கள் முன்பாக நீங்கள் இருக்கின்றீர்கள். மிக பெரும் கேட்டை தனக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் பொழுதிலும். அந்த இரவு வரும்பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக்கப்படுகின்றீர்கள். அதன் காரணமாக மறுநாள் உங்களுக்கு நன்மையாக விடுகின்றது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புவதை விட்டுவிட்டும் உங்களுடைய கண்களை உங்கள் கட்டிடங்களின் பக்கம் திரும்பிவிடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய கற்பனைகளாக கட்டிய கட்டிடங்களின் பக்கம் திரும்பிவிடாதீர்கள். உங்களுக்கு கேடாக அமைந்துவிடும். அந்த இரவு வருகின்றது, உங்களை அவன் பக்கம் சேர்ப்பிக்கின்றது, இணைத்து வைக்கின்றது. ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையாகின்றார்கள். இறைவன் அவர்களோடு சேர்கின்றான். பகல் வேலைகள் நீங்கள் அவனோடு சேர்ந்திருங்கள். இறைவனுடைய அந்த இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக வந்து உங்களுக்கு நன்மையை கொடுத்து உங்களை தூங்கச் செய்து உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு அமைதியையும் கொடுத்து அந்த அமைதியின் காரணமாக உயிரோட்டத்தை சீர்படுத்தி மறுநாள் காலையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களை பிடிக்கச் செய்கின்றானே, அந்த இறைவனுக்கு நீங்கள் மாறு செய்வர்களாக ஆகிவிட வேண்டாம். இரவு உங்களை அவனோடு ஒன்றிணைக்கிறது என்பது சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். பகல் வேலையில் நம்மெல்லாம் ஒன்று என்று கட்டிக்கொண்டு அடைய வேண்டாம். தனித்தனியாக நாம் பிரிந்து தொலைந்து போவோம். இறைவனுடைய மன்னிப்பும் அவனுடைய கருணையும் இல்லாதிருந்திருக்குமானால். இறைவனை மறந்துவிட்டு நீங்கள் அவனை விட்டும் உங்களை துண்டித்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய விருப்பங்களை அவன் பக்கம் சேர்ப்பீங்கள். உங்களுடைய நம்பிக்கையை அவன் பக்கம் திருப்புங்கள். உங்களுக்கு எது நம்பிக்கை என்றால் விருப்பங்கள், அந்த விருப்பங்களை நீங்கள் உருவமாக்காதீர்கள். படைப்பவன் பக்கம் நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள். உங்களுக்காக அவன் படைக்க இருக்கின்றான், நீங்கள் அறியாத ஒன்று. இறைவன் தன் படைப்பை பார்த்து காப்பிடிப்போன் இல்லை. உங்களை மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் படைக்கப்பட இருக்கின்றது. அதனை நீங்கள் உருவமாக படைக்க வேண்டாம். அது செத்த ஜலமாக அமைந்துவிடும். அதனை நோக்கி நீங்கள் ஓடுவீர்கள். உதாரணமாக பணம் உங்களை சம்பாதிப்பதற்குள்ளாக உங்களை பைத்தியமாக ஆக்கிவிடும். அந்த பணத்தை நீங்கள் பாதுகாப்பதற்குள்ளாக உங்களுக்கு பிணமாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய பணம் பிறரால் அபகரிக்கப்பட்டு சென்று போய்விடும். இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஷைத்தான்கள் கற்பித்த பணம் என்ற கேடு. அந்த பணம் உங்களை நோக்கி வர வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் பணத்தை நோக்கி செல்லக்கூடாது.
அப்படிப்பட்ட ஆற்றல் உங்களுக்கு வேண்டும், இறை ஆற்றல் வேண்டும், மாபெரும் ஆற்றல் வேண்டும் என்று விரும்புங்கள். பணம் என்னை தேடி வர வேண்டும், அது ஒரு சனியன் என்பதை அறிய வேண்டும். நான் அதை தேடி போகும்பொழுது என் குணங்கள் எல்லாம் விட்டுவிட்டுத்தான், இறை குணங்கள் அவ்வளவு விட்டுவிட்டு இறைவனை விட்டு நான் துண்டித்துக் கொண்டு இந்த பணத்தின் பக்கம் நான் செல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய இரவு வரும்பொழுது உங்களுடைய கணக்கு வழக்குகளை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருள்களுடைய லாப நஷ்டங்களை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் சம்பாதித்த முறையினுடைய கேடுகளையும் நன்மைகளையும் கூட கணக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நான் கேடுகளை கொண்டு சம்பாதித்தேன், நயவஞ்சகத்தை கொண்டு சம்பாதித்தேன், கெட்டதை கொண்டு சம்பாதித்தேன், இறைவனுக்கு விரோதமாக சம்பாதித்தேன், அவங்களுடைய நஷ்டம் என்ன, இதில் உங்களுடைய லாபம் என்ன என்ற அந்த கணக்கு வழக்கையும் பாருங்கள். இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்போட்டின் மீதும் சத்தியமாக இந்த கணக்கு வழக்கை நீங்கள் பார்க்கலாம், நிச்சயமாக அது உள்ளட்சம் பெருக்கும். இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்போட்டின் மீது சத்தியமாக 84:17 வசனம், அத்தியாயம் 84:17 வசனம். உங்களுடைய ஒவ்வொரு நாள் கணக்கு வழக்கையும் நீங்கள் பார்ப்பீர்கள், லாப நஷ்டங்களை, உங்களுடைய குணங்களின் எந்த அளவுக்கு நீங்கள் தவறவிட்டீர்கள், இந்த குணங்கள் எந்த அளவுக்கு கேடுகளை கொண்டு வாழ்ந்தீர்கள் என்பதையும் அந்த கணக்கு வழக்கையும் பாருங்கள். ஒன்று சேர்ப்பவற்றின் உங்களை நீங்கள் பிரித்தறியுங்கள். நீங்கள் உங்களை பிரித்தறிந்து உங்களுடைய நன்மைகள் எல்லாம் என்ன, தீமைகள் எல்லாம் என்ன என்று தெளிவாக பிரித்தறியக்கூடிய நிலை வரும் வரையில் உங்களுக்கு காலத்தோணி இருக்கின்றது. தீமைகளுக்காக ஒட்டுமொத்த பாவனைப்பு தேடுங்கள், உருவ வழிபாடு செய்யாதீர்கள். உங்களுடைய கற்பனையை கொண்டு இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு படைக்கப்பட இருக்க இதுதான் என்று உலக மக்களுடைய பொருளின் நாடி இந்த வாழ்க்கை தான் என் மனதில் இருப்பது என்று நீங்கள் மாற்றிக்கொண்டு இறைவனை துண்டித்துக் கொண்டு செல்ல வேண்டாம். இறைவனோடு பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக பூர்ண சந்திரன் மீது சத்தியமாக இறைவன் கூறுகின்றான் 84:19. பூர்ண சந்திரன் மீது சத்தியமாக உங்களுடைய இறைவன் கூறக்கூடிய இந்த வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் உங்களை விட்டும் நீங்கிவிடக்கூடாது. அத்தியாயம் 84:18. பூர்ண சந்திரன் பொருளாக இருக்கின்றது, படிப்படியாக ஒவ்வொரு நிலையாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது. கடைசியில் பூர்ண சந்திரன் வரும் வரையில் நீங்கள் அந்த சந்திரனை பார்த்துவிட்டு பூர்ண சந்திரன் கூற வேண்டாம், நீங்கள் அதற்கு மேலாக உயர வேண்டியிருக்கின்றது. முதல் வானத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் நீங்கள் 7 வானங்களையும் தாண்ட வேண்டும் என்றால் பெருமை வந்துவிட வேண்டாம், பூர்ண சந்திரனையும் மிகச் செல்லுங்கள். உங்களுக்காக இது அறிவிக்கப்படக்கூடிய உண்மை. அவற்றுக்கு முடிவிருக்கின்றது. ஒரு பொருள் உயிரற்றது, நீங்கள் அவற்றுக்கு மேலானவர்கள் என்றால் நான் என்றும் முழுமையடைந்து விட்டேன், பூர்ணச்சந்திரன் போன்று நான் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றேன், ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த பெருமை வர வேண்டாம். இன்னமும் உயருங்கள். ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். எந்த ஒரு பொருளுக்குமே அடக்கம் இருக்கின்றது, மனிதனுக்கு அடக்கம் கிடையாது. உடலுக்கு அடக்கம் இருக்கின்றது, மனதுக்கு அடக்கம் கிடையாது. உங்களுடைய உயிர் பிரியும் மனதோடு உடல் சாய்ந்துவிடும். பிறகுதான் உங்களுடைய உயர்வான வாழ்க்கை இருக்கின்றது அடுத்த உலகத்திற்காக வேண்டி. எனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, நரகமும் சொர்க்கமும். பயப்படுங்கள். உங்களுடைய உள்ளத்திற்கு சத்தியமான வாக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்துவிட்டது. அத்தியாயம் 2:27. உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே ஒப்பந்தம் உறுதியாகிவிட்டது. நான் வேண்டும் என்று விரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நீங்கள் முடித்து விடாதீர்கள். நடக்குமோ நடக்காது என்று சந்தேகப்பட்டதை கலங்கப்படுத்த வேண்டாம். உங்களை இறைவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களை தன்னோடு இணைத்து வைக்கவே இறைவன் நாடுகின்றான். என்னை விட்டும் விலகி உங்களுடைய கற்பனையின் பக்கம் துண்டித்துக் கொண்டு சென்று விட வேண்டாம். அங்கு உங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களோ தங்களுக்கு தாங்களே எந்த நன்மையும் படைத்துக் கொள்ள சக்தியற்றவர்கள். அவர்களை விலகி போனவர்கள், வடிகட்டில் இருப்பவர்கள். எந்த மனிதனையும் பின்பற்றாதீர்கள். உங்களுடைய இறைவனோடு நீங்கள் இணைந்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்வோற்றை இறைவன் கவனித்தவனாகவே இருக்கின்றான். இன்று உங்களுடைய வாழ்க்கை புதிய பரிமாணத்தில் புதிய பரிணாமம் அடைய இருக்கின்றது. என்று முதலாக மனிதர்களை விட்டு விலகி உங்களுடைய இறைவனோடு இணைந்து அவனுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்ளாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இறைவன் நம் மீது பேரருள் புரிவானாக. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கலைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக
நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.